வீட்ல டிவி பார்த்துட்டு இருந்த குழந்தை எங்க போயிருக்கோம்? பெரியம்மா, வீட்டுக்கு வெளியில யாரோ சண்டை போட்டது, வீட்ல இருந்து குழந்தை காணாம போனது, இதெல்லாம் வச்சு பாக்கும்போது பெரியம்மா எனக்கு பயமா இருக்கு பெரியம்மா. கவலைப்படாத அசினி, அத துர்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டல்ல. துர்கா கண்டிப்பா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுவா. கடவுளே, குழந்தை நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேரணும். பெரியம்மா, துர்கா தான் ஃபோன் பண்றா. தேவியை கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் அட்டெண்ட் பண்ணி பேசு. ஹலோ துர்கா, தேவி கிடைச்சிட்டாளா? தேவிமா இப்ப ஏன் கூட தான் இருக்கா. என்னாச்சு? இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு. பெரியம்மா, தேவி இப்ப துர்காவோட தான் இருக்காளா? ரொம்ப சந்தோஷம். நான் கும்பிட்ட கடவுள் எனக்கு கைவிடல. துர்கா, இப்ப தேவி எங்க இருக்கா? ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? ஹாசினி, இப்ப நீ உடனே கிளம்பி ஆழ்வார் திருநகர்ல இருக்கிற 24 hours ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு. ஏன், என்ன சொல்ற துர்கா? ஹாஸ்பிட்டலுக்கா? ஏன், என்னாச்சு? தேவிமாக்கு எதுவும் பிரச்சனை இல்லல்ல? நான் அதெல்லாம் நேர்ல சொல்றேன் ஹாசினி. நீ முதல்ல சீக்கிரமா கிளம்பி நான் சொல்ற ஹாஸ்பிட்டலுக்கு வா. இல்ல, நீ ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன ஆச்சுன்னு சொல்லு துர்கா. தேவிமா நல்லா இருக்காளா இல்லையா? தேவிமாவுக்கு ஒண்ணும் இல்ல, அவ நல்லாதான் இருக்கா. நீ முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வா, சரியா? நான் அங்க சொல்றேன். பாய். என்னாச்சு அசினி? இல்ல, என்னன்னு தெரியல பெரியம்மா. துர்கா என்ன உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பி வர சொல்றா. ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வர சொல்றா? தேவிமாக்கு எதுவும் பிரச்சனை இல்லல்ல? நல்லா இருக்கான்னு தான் துர்கா சொல்றா. நான் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் பெரியம்மா. நானும் வரேன். இல்ல வேண்டாம் பெரியம்மா, நீங்க வீட்லயே இருங்க. நான் போய் பார்த்துட்டு கண்டிப்பா ஃபோன் பண்றேன். சரியா? சரி, கிளம்புறேன். பத்திரம்.